ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கரில் பருப்பை 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். பாருங்கள், முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய முருங்கைக்காய் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே முருங்கைக்காய் வைக்கும்போது ஒரு மாதிரி அழுத்தினோம்னா ஒரு மாதிரி நொதன்னு இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு 1 வீக் கூட நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 வரமிளகாயும் இது கூட சேர்த்திக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி முருங்கைக்காயை வதக்கி விடலாம். அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். சாம்பார் பொடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதீங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம், கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. முருங்கைக்காய் வேகிறதுக்காக நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1 கப் சேர்த்திக்கிறேன். நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காயை வேக விட்டுறலாம். அரிசியை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3வது டைம் அந்த தண்ணியை வந்து எடுத்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காயை நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து நம்ம புளி சேர்த்திக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்கள் நார்மலாக பண்ணுறதோட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான ரைஸ் கூட சாம்பார் ஊற்றி அது மேலே கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.